கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் அடியார் பிழைத்திருக்கிறேன் 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 என்று சொல்கிறார். எப்படி பிழைத்திருக்கிறார்? ஒன்று, தன்னுடைய சரீரத்தை, மாம்சத்தை சிலுவையில் அறைந்ததனால அவர் பிழைத்திருக்கிறார். இரண்டாவது, குமாரன் தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால பிழைத்திருக்கிறார். மூன்றாவது, விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். ஆம், நாமும் பிழைக்க வேண்டுமென்றால் நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். கோபங்கள், தாபங்கள், தேவன் விரும்பாத அசுசிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டால் நாம் நிச்சயமாய் பிழைக்க முடியும், வாழ முடியும். இரண்டாவது, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பூரணமாய் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து பெருக வேண்டும். எனவே இந்த நாள் பிழைத்து கர்த்தருடைய நாமத்திலே தழைத்து நீங்கள் ஊங்கின விருட்சத்தை போல வளர வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து விரும்புகிறார். இந்த நாள் அப்படிப்பட்ட பிழைக்கின்ற நாளாய் விசுவாசம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வருமானம், உங்கள் யாத்திரை நல்ல ஒரு பிழைப்புள்ள மேன்மை உள்ள நாளாய் இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்கள் சுயம் அல்ல, எங்களுடைய வார்த்தை அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, நீரே எங்களுக்குள் பிழைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உம்மை பற்றும் விசுவாசம், சிலுவையில் அறையப்பட்டதனால் ஏற்பட்ட ஒரு வெற்றி, ஆண்டவரே, எல்லாவற்றினாலும் நாங்கள் பிழைத்து வெற்றி பெறுகிற நாளாய் இந்த நாள் அமைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.